முதல்வர் மருந்தகங்கள் தமிழ்நாடு முழுவதும் திறப்பு. 75% தள்ளுபடியில் இனி மருந்துகள் வாங்கலாம். முதல்வர் ஸ்டாலினின் அற்புத திட்டம். வணக்கம். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு விழா நடந்திருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இதனை தொடங்கி வச்சார். வெளி மாவட்டங்களில் காணொலி மூலமாக இந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். மொத்தம் இன்னைக்கு மட்டும் 1000 மருந்தகங்கள், சென்னையில் 33 இடங்கள்லையும், திருச்சியில் 38 இடங்கள், தஞ்சாவூரில் 42, கோயம்புத்தூரில் 42, இப்படி அனைத்து மாவட்டங்களிலுமா மொத்தம் 1000 மருந்தகங்களை திறந்து வச்சுருக்காங்க. இதில் 500 மருந்தகங்கள் கூட்டுறவுத்துறை மூலம் செயல்படும். இன்னும் 500 மருந்தகங்கள் பிஃபார்ம் டிஃபார்ம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்கல்ல, அவங்களுக்காக அவங்களும் ஒரு தொழில் முனைவோர்களாக்கி அவங்களுக்கு இந்த கடைகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அத்துடன் அதில் வசதி இல்லாதவங்களுக்கு மானியமும் கொடுத்து அரசாங்கம் அவங்கள கடை நடத்த சொல்லியிருக்கு. அதாவது வேலை இல்லாதவங்களை ஒரு தொழில் முனைவோர்களாக ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் இந்த திட்டம். இப்போ அதன்படி இன்னைக்கு 500 பேர் தொழிலதிபர்களாக உருவாகி இருக்காங்க இந்த மருந்து விற்பனை மூலமாக. இந்த மருந்து கடைகளில் அதிகபட்சமாக 75% வரைக்கும் தள்ளுபடியோடு நம்ம மருந்து வாங்கிக்கலாம். அதாவது ஒரு சாதாரணமாக மருந்து கடையில் போய் ஒரு தனியார் நடத்தக்கூடிய மருந்து கடையில் 100 ரூபா மருந்து வாங்கினீங்கன்னா இங்கே 25 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அந்த அளவு ரொம்ப மலிவு விலையில் கொடுக்குறாங்க. ஏழை எளிய மக்களும் நோயின்றி வாழணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில். அப்போ அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் மருந்து கொடுக்குறாங்களே, ஏன் அப்போ இனி அதை நிறுத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. அப்போ அதுக்கு பதிலளித்த திமுக எம்எல்ஏ சொன்னார், இது அப்படி இல்லை. இப்போ ஏழை எளிய சிலர் முடியாதவங்க கடையில் மருந்து ஆஸ்பத்திரியில் போய் வரிசையில் நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ கிராமங்களில் இருக்குது. அவங்க ஒரு நகர்ப்புறத்துக்கு வந்தால் தான் இந்த மருந்து மாத்திரைகள்லாம் ஆஸ்பத்திரியில் வாங்க முடியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட கிராமங்கள்லேயும் இந்த கடைகள் வரப்போகுது. அதனால தான் இந்த மருந்து கடைகளுக்கு நாங்கள் தள்ளுபடி கொடுத்து மக்கள் பயன்பெறதுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம். அரசு ஆஸ்பத்திரியிலையும் மருந்து மாத்திரைகள் வழக்கம் போல் வழங்கப்படும். இங்கேயும் இந்த மானிய விலையில் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. தொடர்ந்து இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும்னு இன்னைக்கு திட்டத்தை தொடங்கி வச்ச முதல்வர் சொல்லியிருக்காரு. இந்த 1000ங்கிறது இதை விட மேலும் அதிகரிக்கப்படும். என்னதான் நிதி நெருக்கடி இருந்தாலும், மத்திய அரசு நிதி தர மறுத்தாலும் இந்த திட்டம் மேலும் அதிகரிக்கப்படும். சாதாரண சாமானிய மக்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கோம். மேலும் தமிழ்நாடுனாலே கல்வியும் மருத்துவமும் தான் இரு கண்கள் போல இருக்குது. அதனால் இந்த திட்டத்தை நாங்கள் இரு கண்கள் போல கண்டிப்பாக செயல்படுத்துவோம், நல்ல முறையில் செயல்படுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. இந்த மருந்தகங்களில் ஜென்ரிக் மருந்துகள் 200 வகையான மருந்துகள் கிடைக்கும். ஜென்ரிக்னா பிராண்டட் அல்லாத இந்த கம்பெனி பெயர்கள்லாம் இருக்காது அதில். அந்த மாதிரியான மருந்துகள் 200 வகையான மருந்துகள் இதில் கிடைக்கும். இது தவிர எனக்கு பிராண்டட் கம்பெனி நேம் உள்ள மருந்து தான் வேணும்னா கூட இங்கே வாங்கிக்கிடலாம். அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த முதல்வர் மருந்தகங்களை இன்றைக்கி திறந்து வச்சிருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே பிரதமர் மருந்தகங்களும் தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது இந்தியா முழுக்க செயல்படுது. அந்த நிலையில் தமிழ்நாடு அரசும் இந்த துறையில் இப்போ இறங்கியிருக்காங்க. இப்போ முதல்வர் இன்னைக்கு திறந்து வச்ச மருந்தகத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது நாங்கள் தான் அசல், நீங்கள் நகல் அப்படின்ட்டு. இந்த திட்டம் ஆக்சுவலாக கொண்டு வரப்பட்டது திமுக மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்ற மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த மருந்தகம், மக்கள் மருந்தகம்னு மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் இது பிரதமர் மன்மோகன் சிங்கால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். அப்புறம் அவங்க காலத்தில் மொத்தமே ஒரு 100 மருந்தகங்கள் தான் இந்தியா முழுக்க இருந்தது. பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கடைகள் இந்தியா முழுக்க இருக்குது. அந்த அளவுக்கு அதை விரிவுபடுத்தினாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த திட்டத்தினுடைய பிதாமகன் மன்மோகன் சிங் தான். அதனுடைய தொடக்கம் தான் இன்னைக்கு. அப்போ அந்த திட்டத்தின் தொடங்கும் போது திமுகவும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றது. ஆனால் இது திமுக தான் இந்த திட்டத்துக்கு உரிமை கோர முடியும். ஸோ இது காப்பி அடிக்கப்பட்ட திட்டம் இல்லை,
திட்டத்துக்கு உரியவர்களே திமுக காரங்க தான். ஸோ முதல்வர் இதை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சிருப்பது மிகவும் பொருத்தமானது. இந்த திட்டத்தை மேலும் கிராமங்கள்லையும் இந்த கடைகள் விரைவில் தொடக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அதை வரவேற்போம். நன்றி, வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.